25 பகலில் ஆரம்பித்த திருப்பணி 25 இரவாகி 26 தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சிவராத்திரியோடைய அந்த பகல் வரப்போகுது. அப்படி இருந்தாலும் இரவு 1 மணிக்கு ஒரு திருப்பணியானது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் வேள்வி பூஜையே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ தான் சாமிக்கு வந்து அஸ்தபந்தனம் வந்து சாத்தி இப்போ தான் வேள்வி பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கப்புறம் அந்த பூஜை முடிய கிட்டத்தட்ட ஒரு சிவராத்திரி போல தாங்க, இன்னும் ஒரு 3 மணி நேரம் கூட ஆகும். அப்படி இருந்தாலும் ஒரு மன நிறைவோட நமக்கு நிறைய கற்றுத்தருவது போல இருக்குது இந்த திருப்பணியானது. எவ்வளவோ தடங்களுங்க இந்த 2வது திருப்பணிக்கு. அத்தனை தடங்களையும் தாண்டி திருப்பணி தடை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தடங்கல்கள் வந்து போயிட்டுருக்கு. அதுபோல் எவ்வளோ வந்தாலும் நான் நிற்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சிவன் வந்து மேடை ஏறி உட்காந்து ரொம்ப அழகாகவே இருக்கார். ஏன்னா பல ஆண்டுகளாக ஒரு வேப்ப மரத்து ஓரத்தில் சாஞ்ச நிலையில் இருந்தவர் இன்றைக்கி மேடை ஏறி இருக்கார். நாளையிலேருந்து அவருக்கு ஒரு நல்ல நிலை அவருடைய சிவராத்திரி அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ திருப்பணி நடக்கிற ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் வட்டம் அங்கே இருக்கிற கங்கலாஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் இரவு 1 மணிக்கு திருப்பணியானது நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி.